Find that tea. There's not tea that I want. ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போகலாம். It's the tea. You're saying tea, tea. வெல்கம் பேக் கைஸ் டு another எபிசோட் ஆஃப் OTT. இந்த வாரம் அகெயின் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். We obviously have to start with தங்கலான். Ranjit, I think he has delivered once again. I'm going to just go ahead and say இது வரைக்கும் வந்ததில் இந்த வருஷம் 2024ல் இதுதான் பெஸ்ட் மூவி. அண்ட் ஐ டவுட் we will have any movie that's going to surpass this. நான் வந்து நேற்று தான் போய் படம் பார்த்துட்டு வந்தேன். அண்ட் it was just brilliant. I think every single person who was involved in this movie deserves an award, deserves a recognition. And எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்கள் வந்துட்டு டைரக்டாக சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்கள் இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. ஐ ஃபெல்ட் லைக் த மூவி வாஸ் ஜாம் பேக்ட். நான் வந்துட்டு you may not really get a lot of things which he's trying to convey here. ரொம்ப சட்டிலாக நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. And I would recommend you guys to like go and discuss with your friends and you can see what you have understood about the movie. ஏன்னா இது ஒரு நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டியது இருக்குது to reflect on our own society. So I've been reading a few reviews and some comments on Twitter and everything. And ஒரு நெகட்டிவ் சில பேர் வந்து சொல்கிறது என்னன்னா வந்துட்டு அவங்களுக்கு இந்த டயலாக்லாம் வந்துட்டு புரிய மாட்டேங்குது, என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு. ஐ வுட் சே தட் உங்களுக்கு டயலாக்ஸ் புரியல, இல்லை அந்த ஆக்ஷன் ஒரு மாதிரி இருக்குன்னா உங்கள் குட்டி பபுள்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டு மற்ற மக்கள்கிட்டையும் போயிட்டு கொஞ்சம் பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நான் வெறும் டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்கிற மாதிரி மட்டும் சொல்லலை, பட் ஜென்வலி டு ஹேவ் தீஸ் பீப்புள் இன் மை சர்க்கிள். நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு பார்த்தேன்னா யாரெல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஏன் உங்களுக்கு வந்துட்டு இந்த லாங்குவேஜ் வந்துட்டு திரும்பி உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஐ லவ் த மூவி மேன். ஐ திங்க் நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தே ஆகும். விக்ரம், மை காட், தட் மேன் கேன் ஆக்ட் மேன். லைக் ஐ திங்க் இப்போ கோலிவுட்டை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு ஒரு ஆக்டரை வந்து நம்ம வந்துட்டு முன்னிறுத்தணும்னா கண்டிப்பாக ஐ திங்க் இட் ஷுட் பி விக்ரம். He may not have the fan following like the other actors, but he is definitely the actor of Bollywood. ஆக்டிங்னாலே சிவாஜி கணேசனுக்கு தான் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வச்சுருப்போம். பட் ஐ ஃபீல் லைக் விக்ரம் இஸ் ஸ்டார்டிங் அ டிபேட் ஆஃப் யூனோ இந்த ஜென்ரேஷனுக்கு நான் தான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டே ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் பார்வதி வாஸ் அமேசிங், த சப்போர்ட் ஆக்டர்ஸ் வர் அமேசிங், பசுபதி வாஸ் பிரில்லியன்ட். எதுவுமே இது வந்து வீக்காக இருக்குன்னு கூட என்ன சொல்ல முடியல. ஐ வாஸ் லிட்டில் கன்சர்ன் மாளவிகா மோகன் வந்துட்டு அவங்க ரோலில் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க. பர்டிகுலர் ரோல் சூட்டட் ஹர் ஸோ பர்ஃபெக்ட்லி. அந்த ஒரு விச்சுக்கான ஒரு இன்டிமிடேஷன், ஒரு சஸ்பென்ஸ், மேக்கப்பே வந்துட்டு லைக் ஜஸ்ட் ப்ராட் அவுட் த கேரக்டர். மித்திக்கல் பீயிங்கான அந்த ஒரு நல்ல ஒரு தோற்றம் வந்தது. ஐ திங்க் ஷி புல் இட் ஆஃப் வெரி வெல். ஐம் pretty sure all the actors in the movie would have been very proud of their work. And கண்டிப்பாக போய் பாருங்க. And I think this movie you should not miss. And another movie that's released this week வந்துட்டு ரகு தாத்தா. ஸோ இந்த படம் வந்துட்டு பேர் நான் பார்த்தோன்னே ஐ தாட் இட் மைட் பி லைக் நார்மல் ஒரு வில்லேஜ் இல்லை ஒரு ரூட்டட் ஸ்டோரி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பை த நேம் ஃபேமிலி இல்லை ஏதாவது ஒரு தாத்தா அந்த மாதிரி. and then I ended up watching the trailer and then I realized அந்த படத்தோட டைட்டில் எதுக்காக அங்கே அப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். அண்ட் இட் இமீடியட்லி கிராப் மை அட்டென்ஷன். ஐ திங்க் I'll go and watch it this week. நீங்களும் போய் பாருங்கள், ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் டிமாண்டி காலனி 2 வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் வந்திருக்கு. எனக்கு ஒன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் அருள்நிதி அவர் வந்துட்டு குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டிங்கிற ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயாவது தான் நடிக்கிறாரு, பட் இஸ் மேக்கிங் ஷோர் ஹி மேக்ஸ் அன் இம்பேக்ட். அண்ட் பிரியா பவானி சங்கர் வந்துட்டு இந்த இந்தியன் 2 இன்டர்வியூவில் ஏதோ வந்து சொல்லியிருக்காங்க, லைக் ஷீ ஃபீல்ஸ் பேட் தட் ஷீஸ் பீன் கால்ட் லைக் அன்லக்கி அண்ட் நாட். அவங்க நடிக்கிற படம்லாம் பெருசு ஓட மாட்டேங்குது. பட் ஐ திங்க் it's not about a single person or a single actor. It's just I think she's a good actor. And I'm glad the movie is doing well. 3 படம் நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்த வாரம் again some good movies are releasing which I have very good hopes for. So I'm glad Bollywood is like finally திடீர்னு ஒரு 2-3 வாரமா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் மாதிரி இருக்கு. I'm glad we're moving in the right direction. I actually wanted to discuss in a கோட் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 15 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. அண்ட் மேபி அந்த ட்ரெய்லர் கூட ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சிருக்கலாம் அப்படின்லாம் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். பட் டிலே பண்ணி இப்போது சாட்டர்டே ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஐம் ரெக்கார்டிங் திஸ் சாட்டர்டே மார்னிங். ஸோ ப்ராபப்ளி இந்த எபிசோட் வரப்போ ட்ரெய்லர் ஆடி வந்திருக்கு. மட் பீப்புள் would have already and hopefully will be raving about it. And Fiona is also excited. So yeah, so let's hope it's good.
இன்னொரு படம் நான் வந்துட்டு நான் இங்கே ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஓடிடி இன்ஸ்டாகிராமில் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது அந்த வாட்ச்மேன் சாப்டர் 1 அப்படிங்கிற ஒரு அனிமேட்டட் மூவி ஃப்ரம் டிசி. நீங்கள் வந்து ஜாக் ஸ்னைடரோட வாட்ச்மேன் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள். அண்ட் அது வந்துட்டு ஒரு நல்லாவே ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுச்சு. யூ டோன்ட் நீட் பிக் நேம் கேரக்டர்ஸ் டு ஃபார்ம் அ வெரி குட் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் சூப்பர் ஹீரோ ஸ்டோரி. And it does not always have to be like good versus evil. You can have complex characters, great characters, and then you can still make a very good movie. And the bottom காட்டுச்சு. But in the animated movie, I feel it actually took a step up and I felt it was better than the movie. Animation style வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த அனிமேஷன் ஸ்டைலுக்கே நீங்க யூஸ் அப் பாருறதுக்கே ஒரு 15 minutes நீங்க பாரு, இந்த மாதிரி கலர்ல இருக்கு பாரு, இந்த மாதிரி ஒரு டெப்தா இருக்கு, இந்த கேரக்டர்ஸ் எப்படி நல்லா வருது பாரு, இந்த சீனுக்கு இந்த மாதிரி பண்றது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்க அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 15 minutes வந்துட்டு உங்களுக்கு ஒரு சினிமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி அவங்க கூட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் படம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்க போகுது. ஸோ ஒரு எஃபெக்டிவான ஒரு அனிமேஷன் ஸ்டைல கொண்டு வந்தீங்கனாலே அதுவே வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து அந்த படத்துக்குள்ள இன்னும் நல்லா கொண்டு வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அது. ஸோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் நியூஸ் திஸ் வீக். ஸோ த வாய்ஸ் ஆக்டர் ஆஃப் நமக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸான ஃபேவரட்டான ஒரு அனிமே போக்கிமான் வந்துட்டு மிஸ்டி அண்ட் ஜெஸிக்கு வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஆக்டர் பண்ண ரேச்சல் வில்லிஸ் அவங்க வந்துட்டு இறந்து போயிருக்காங்க at 46. மிஸ்டி கார்ட்ஸ் டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஷோ ஆஃப் மை போக்கிமான் கார்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் ஸோ அந்த கார்ட்டூனும் வித் ஆஷ், ப்ராக் அண்ட் மிஸ்டி முடிஞ்சு போச்சு. லைக் நியூ செட் ஆஃப் ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் கம்பெனி. தீஸ் கேரக்டர்ஸ் ஃபார்ம்ட் வெரி பிக் பார்ட் ஆஃப் அ சைல்ட்ஹுட். இட்ஸ் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இப்போ அந்த அந்த ஒரு ஃபுல் என்டையர் சீரீஸே வந்து முடிஞ்சு போயிருக்கு. அண்ட் யூ see people who voiced it no longer with us. இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான் வந்துட்டு it shows how much திடீர்னு லைஃப்ல நம்ம நிறைய தாண்டி வந்திருக்கோம், நிறைய வந்து பார்த்துருக்கோம். அண்ட் தென் தீஸ் ஆர் ஜஸ்ட் லைக் பார்ட் ஆஃப் அ சைல்ட்ஹுட்ங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகும் அப்போதான். அண்ட் டெட்பூல் அண்ட் வுல்வரின் வந்துட்டு குளோபலி $1 billion வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த R-rated மூவிஸில் வந்துட்டு ரேங்கிங்கில் வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஜோக்கருக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி ஹியூஜ் அச்சீவ்மெண்ட். ஐ திங்க் லைக் நான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே சொன்னேன் நான், ஹவு த மார்க்கெட்டிங் ஆஃப் த மூவி இஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். ஸோ எனக்கு சுத்தமாக எனக்கு ஒரு சர்ப்ரைஸே இல்லை தட் திஸ் மூவி ended up doing so well. Blake Lively and Ryan Reynolds அந்த கப்பல் வந்து basically right now ruling the box office. Obviously Ryan Reynolds with Deadpool and Blake Lively with It Ends With Us. பட் லைக் நம்ம போன வாரமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த படம் வந்துட்டு when it came to the director and all, it did not go very well. And lot of people have come in support of the director. And நிறைய Blake Livelyயோட ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ்லாம் கூட இப்போ வந்துட்டு வெளில கொண்டு வந்திருக்காங்க. And then she's basically getting a lot of heat. She's been like promoting her own products in these movie promotions. நீங்கள் பாப்புலராக இருக்கிற ஒரே காரணத்துக்காக not everything that you do is right. நீங்கள் வந்துட்டு ஒரு ஹையர் தந்தோ ஆட்டிடியூடோடு இருந்தீங்கன்னா அது ஒரு டைம் இல்லைனாலும் இன்னொரு டைம் வந்துட்டு கால் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் ஐ திங்க் தட் கப்பல் இஸ் லைக் மேக்கிங் அ லாட் ஆஃப் மனி. பட் அவங்களோட இமேஜ்னு பார்த்தீங்கன்னா Ryan Reynolds has a very nice image, but Blake Lively, I don't think so. At least she's trying to ride on her husband's success and then putting herself on the spotlight and basically trying to make more money and think that she is the best in the world. I think that's not. I'm glad that people are like calling her out and coming in support of the director. ஸோ இன்னொரு ஒரு வியர்டான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இட் பேசிக்கலி ஷோஸ் ஆஃப் கார்பரேஷன்ஸ் ஆர் ரைட் நவ் ரூலிங் த வேர்ல்ட். ஸோ ஒரு கப்பல் வந்து டிஸ்னி வேர்ல்டுக்கு போயிருக்காங்க. அண்ட் டிஸ்னி வேர்ல்டில் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு பர்சனுக்கு வந்துட்டு இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்லாம் இருக்குது, இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதேமாரி தெரியாமல் அந்த இன்க்ரீடியன்ஸ் அந்த ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அவங்க இறந்தும் போயிருக்காங்க. And so when they are trying to raise this issue and go, make it this a case, பேசிக்காக டிஸ்னி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது ஒன்றுமே பிடுங்க முடியாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்னி ப்ளஸ் எங்களோட ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. யூசர் அக்ரிமெண்ட் நீங்கள் எஸ்ன்னு போட்டு அக்ரின்னு கொடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, which basically is protecting us from any issues like this regardless of என்ன ஒரு மீடியமாக இருந்தாலும். ஸோ நீங்கள் டிஸ்னின்னு இருந்தாலே இப்போ டிஸ்னினால உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு, இல்லை ஒரு உயிரிழப்பே நடந்திருந்தா கூட நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்காக ஒரு வந்து அக்ரி பண்ணியிருக்கீங்க ஃபார்மலாக ஒரு அக்ரிமெண்ட்டில். ஸோ உங்களால் ஒன்றுமே பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்காக சொல்லியிருக்காங்க. நம்மளாம் எத்தனை தடவை இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு அமேசான் பிரைமுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சைன் அப் பண்ணுறப்போ ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டில் இருந்திருக்கும். நம்ம யாரையும் படித்து பார்த்துருக்க மாட்டோம். அது அப்படி தான் அந்த அக்ரிமெண்ட்டே இருக்கும் அது. பட் இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் கிளாஸ் இருக்கும், இல்லை இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் ஒரு லூப் ஹோல் இருக்கும், நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பட் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு காங்க்ளாமரேட் ஒரு பெரிய கம்பெனிலாம் வந்துட்டு
தேல் ஆல்வேஸ் ஓன் மல்டிபிள் என்டிட்டிஸ். வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஹாட்ஸ்டார் இஸ் பார்ட் ஆஃப் டிஸ்னி. எல்லா கம்பெனியுமே இந்த மாதிரி மல்டிபிள் அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பிரான்ச்சில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அக்ரி பண்ணிட்டீங்கனாலும் தே வில் பி ஏபிள் டு யூஸ் திஸ் டு ப்ரொடெக்ட் ஆல் தர் என்டிட்டிஸ் அண்ட் ஆல் தர் கம்பெனிஸ். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஒரு பெரிய கம்பெனியால் என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ தி அம்பரலா அகாடமி சீசன் 4 ஃபைனல் சீசன் வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் சீசன் 1 ஆரம்பிச்சப்போ இட் ஹேட் அ லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபார்மாக தான். இட் லுக் லைக் இட்ஸ் கோனா பி சம்திங் பிக், பட் eventually ended up being not so good. நானே கஷ்டப்பட்டு தான் இந்த ஷோ முடித்தேன். அண்ட் இன்னொரு ஷோ என்னன்னா வந்து பாப்புலர் ரிக் அண்ட் மார்ட்டி நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட ஆனிமே இப்போ ஆரம்பிச்சிருக்கு இந்த வாரம். இஃப் யூ கைஸ் ஆர் ஃபேன் ஆஃப் த ஷோ மேபி கிவ் இட் அ ட்ரை. ஸோ த ஃபுட்பால் சீசன் இஸ் பேக். ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதம் பிரேக்குக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்திருக்கோம். ஸோ ஐம் கோயிங் டு டூ அ வெரி குவிக் ப்ரிவ்யூ ஆஃப் ஆல் த டீம்ஸ், ஹவு தே லுக் லைக் அண்ட் ஹவு தேர் கோயிங் இன் டு த சீசன். So when you look at Arsenal, I feel like this is a very very good squad. I feel அவங்க ஒரு ஏதாவது புது சைனிங்கெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. I feel like they already அவங்களோட மெயின் 11 யாராக இருக்க போது, யாரெல்லாம் கேன் கம் அண்ட் ஃபில் இன் இந்த லெவலுக்கு எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. I genuinely think that they may actually beat City and win the title this season. அடுத்து பயன் மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகேன் வெரி குட் ஸ்குவாட். டீமை பார்க்குறப்போ வந்துட்டு எனக்கு ஏதோ லைட்டாக எனக்கு ஒரு ஸ்பர்ஸ் வாட அடிக்குது. எனக்கு ஏன்னு தெரியல யார் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 11ல் ஆட போகிறாங்க, டாப் பிளேயர்ஸ் யார் இருக்க போகிறாங்கன்னு என்னால் ப்ராப்பராக இந்த டீம் வந்து பிக் பண்ண முடியல. வி கம் டு செல்சி மை டீம். ஸ்குவாட் லெவல் பார்த்தீங்கன்னா ஐம் வெரி ஹாப்பி. ஐ திங்க் ப்ராப்பராக எங்களுக்கு வந்து எல்லா பொசிஷனுக்குமே வந்துட்டு ஒரு 2-3 பிளேயர் கூட இருக்காங்க. யூ கேன் கம் இன் அண்ட் ஃபில். குவாலிட்டி இருக்குது, ப்ராமிஸ் இருக்குது. பட் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஆர் லைக் ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ் வித் லாட் ஆஃப் டேலண்ட். But will that reflect on the actual performance and the actual results in the பொறுத்து தான் பார்க்கணும். We look at FC Barcelona. And அவங்க midfield and forwards நீங்கள் பார்த்தீங்கன்னா it's basically the Spain lineup now. And I think that's how they wanted. They wanted a very strong Spanish unit, and that's how it's always been for Barcelona. Me personally, I'm not very convinced of the back line. There's a possibility like Chelsea Murray, they might leak a lot of goals. When we come to Liverpool, been the same case, the last few seasons for them. பெரிய ஒன்றும் சைனிங் அவங்க பண்ணல அவங்க. And their first 11 is like incredibly strong. But என்ன பிரச்சனை வருதுன்னா the moment someone gets injured or ஒரு 3 பிளேயர்லாம் இன்ஜூர் ஆயிட்டாங்கன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வர பிளேயர்ஸ் வந்துட்டு they're not that good. Then we come to Manchester City, the Premier League champions. Incredible starting 11 and then equally good substitutes who can come in. எனக்கு personally having seen Manchester City's very big and strong squad over the years, இந்த squad லைட்டா கொஞ்சம் வீக்கா இருக்கு. Then we come to Manchester United. I won't be super happy if I'm a United fan, to be very honest. I felt like ஒரு ஸ்டேட்மெண்ட் சைனிங் அது பண்ணியிருக்கலாம். டிலீட் பண்ணியிருக்காங்க. He is definitely going to improve the United defense. நிறைய கோல்ஸ் லீக் பண்ணியிருந்தாங்க போன சீசன்லாம். மற்றபடி I think the United team is going to be the same. Move to Paris Saint-Germain. ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா it looks like the early PSG squad even before Ibrahimovic. அது இப்போதான் அந்த மணியெல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த பெரிய பெரிய பிளேயர்லாம் வாங்க முன்னாடி ஒரு PSG ஸ்குவாட் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. We come to Real Madrid. நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஐ திங்க் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீம், வெரி ஸ்ட்ராங் ஸ்டார்டிங் 11, ஈக்குவலி ஸ்ட்ராங் பெஞ்ச். திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் த பர்ஃபெக்ட் டீம் ரைட் நவ். ஃபைனலி வி கம் டு டாட்னம் ஹாட்ஸ்பர். எதுக்கு இந்த கிளப் வேறு பண்ணிக்கிட்டேன்லாம் கேட்காதீங்க, பண்ணி தான் ஆகணும். அப்பார்ட்லி நம்ம ஊரில் ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஐம் கோயிங் டு கோ அஹெட் அண்ட் டு இட். Pretty decent squad again. Looks like they can try to compete with Chelsea and the other teams for like a top 4 position. So Imane Khelif வந்துட்டு she's won gold and she basically stayed very strong and silent when all this was going through. She wanted to make sure she gave it all in the ring. And if win பண்ணிட்ட அப்புறம் she has decided that she's going to file complaint on all these people who have come out and spoken against her. இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லிஸ்ட் இது. இலான் மஸ்க்லேருந்து ஜேகே ரவுலிங் வரைக்கும் பேசிக்கலி எனி ரைட் விங் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் லைக் கம்ப்ளீட்லி கான் அகேன்ஸ்ட் ஹர், கால்ட் ஹர் மேல், trans, and I hope it gets some tractions. But they're basically talking about people who rule and have a lot of control over online media. So in the case வந்து எப்படி போகும்னு சொல்லவே முடியாது. But I'm glad that she's coming out and speaking. So Baldur's Gate 3 எல்லாருக்குமே தெரியும். It was basically the game of the year 2023. நான் உட்காந்துட்டு அதை ஒரு
6 மாதம் ஐ திங்க் ஐ பிளேட் பிகாஸ் இட்ஸ் த கம்ப்ளீஷனிஸ்ட் இன் மீ. ஐ வாண்ட் டு லைக் எல்லா இதுவுமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஐ திங்க் ரஃப்லி அரௌண்ட் 150 hours ஐ விட போட்டு த கேம். போன வாரம் வந்துட்டு ஒரு அந்த கேமோட ஹேக் வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட் எண்டிங் வந்து ரிலீட் பண்ணியிருக்கு. ஸோ பீப்புள் ஹூ பிளேட் த கேம் அந்த கேம் வந்துட்டு ஹேஸ் லைக் மல்டிபிள் எண்டிங்ஸ். த ஸ்டோரி கோஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் டிபெண்டிங் ஆன் வாட் யூ சூஸ், வாட் யூ டூ அண்ட் ஹவு திங்ஸ் டர்ன் அவுட். இந்த கேம் வந்துட்டு இவ்வளோ மாசம் ஆகியும் புதுசாக டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இட் ஷோஸ் ஹவு great the game is and how the developers have taken the effort to provide this experience to the gamers. நான் ஒரு எண்டிங் தான் நான் முடிச்சேன் நான், and I had to like look at a lot of walkthroughs to get to that ending which satisfied me the most. But for all these people who want to explore every single thing inside the game, இதெல்லாம் வந்துட்டு it's just like a game which just keeps on giving. In the different scenario நீங்க இதுக்கு இந்த முடிவு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி போய் முடியும். So these are all things that makes people like me very curious, very it piques our interest. So I'm glad Larian Studios they did this game. And எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 6 மாசம்லாம் ஒரு கேம் நான் வந்து பொறுமையாக உட்காந்து விளையாடினதுலாம் எனக்கு ஞாபகமே இல்லை. பட் எனக்கு அவ்வளோ பிடிச்சி ஐ லைக் really enjoyed every moment of it. Another news about a classic game, இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே விளையாடுவீங்க. விளையாடலன்னா போயிட்டு தயவு செஞ்சு போய் விளையாடுங்க. ஸோ The Witcher franchise, the games are like just an impeccable hit. So Geralt the Witcher வந்துட்டு அவரோட வாய்ஸ் ஆக்டர் வந்துட்டு basically come out and said that he may not be the main character of the next game which is The Witcher 4, but he will definitely be part of it ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. So that's pretty nice because he wants to see some sort of continuity, and people who played all the 3 games have very intense connections with a lot of these characters, and Geralt especially. So அவர் திரும்ப கொண்டு வரது will definitely be great. Really exciting to see Geralt again. And நிறைய பேர் வந்துட்டு இந்த Witcher games, my own friends வந்துட்டு விளையாடாம வச்சிருப்பாங்க. The main reason being they all want to play Witcher 3, which is probably the best in the franchise, or it was probably one of the best games in the last few decades. But அவங்க என்னன்னா அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து 1 and 2 ஆடணும். 1 and 2 வந்துட்டு பெரிய வந்து கிராஃபிக்ஸ்லாம் இல்லை, ஏன்னா எப்படி நான் ஆடுறது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. All I have to say is you need to go through a Shani, a Triss to get to a Yennefer. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான். ஸோ play the games, get into the story. That's the only way you can immerse yourself into that world. I'm not even going to talk about the Netflix show. எல்லாம் பேசுகிறப்போலாம் வந்துட்டு we are going to be true to the book அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ I'm not even going to get there. That's it for this week's episode. I hope you guys liked it. I also finished my tea. இவன் நான் தூங்கவே போயிட்டா. இந்த வீக்குக்கான ஒரு நல்ல ரீகேப்பாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். Let me know in the comments what we can do better, எந்த மாதிரி கண்டென்ட்லாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு. So please like, share and subscribe. That's the only way I will get to know that you guys are enjoying my content. And yeah, see you guys soon. Bye bye.